Illustration 19. The following trial balance was extracted on 31st December 2015 from the books of Swastik Company Limited. Contractors, share capital, share of 10 rupees each, 3,51,800. Plant and profit and loss account on 1st January 2015, 25,000. Provision for depreciation on machinery is 63,000. Cash received on account contract 7 is 12,80,000. Creditors 81,200. Land and buildings cost is 74,000. Machinery 52,000. Bank 45,000. Contract 7. Materials 6 lakhs. Direct labor 8,30,000. Expenses 40 lakhs. Machinery on site cost is 1,60,000 and total of 18 lakhs 1,000. Contract 7 was begun on 1st January 2015. The contract price is 24 lakhs and the customer has so far paid 12 lakhs 80,000, being 80% of the work certified. The cost of the work done since certification is estimated at 16,000 rupees. On 31st December 2015, after the above trial balance was extracted, machinery costing 32,000 was returned to stores, and the materials then on site were valued at 27,000 rupees. Provision is to be made for direct labor due 6,000 rupees and for depreciation of all the machinery at 12.5% on cost. You are required to prepare the contract account, a statement of profit, if any, to be properly credited to profit and loss account for 2015, and the balance sheet of Swastik Company Limited as on 31st December. Illustration 19. Okay, the trial balance was extracted 31st December 2015. So the contract was began at 1st January 2015. So 1st January launch 31st December. So entire year எடுத்திருக்காங்க. So 12 months பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நம்ம வந்து கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் அண்ட் யோர் P&L and பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஓகே, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அண்ட் நான் இங்கே P&L போட்டுறேன். Contract here is my P&L account. இங்கே நான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஷேர்ஸ் ஆஃப் 3,51,800 கொடுத்துருக்காங்க. ஷேர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஷேர் கேபிட்டல் 3,51,800. நெக்ஸ்ட் P&L அக்கௌண்ட் 1 January 2015 கொடுத்துருக்காங்க 25,000. அப்போ பேலன்ஸ் ஷீட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் அது 1/1/2015. ஸோ பை பேலன்ஸ் 25,000. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் டெப்ரிசியேஷன் இந்த ப்ரொவிஷனை வந்து லிஸ்ட் பண்ணணும். எவ்வளோ? 63,000. இன்னும் ஃபுல்லாக நம்ம கொஷின் வரல. ஸோ எல்லாம் பற்றிக்கு சும்மா எடுத்து எழுதிக்கலாம். 63,000. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்ட் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் ஓகே. ஸோ இந்த கான்ட்ராக்டுக்கு வந்து கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 12,80,000. அது வந்து இங்கே லைபிலிட்டி சைட்லேயும் போட்டுக்கலாம், இல்லைனா அசட் சைடில் வந்து WIPலேருந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே இந்த சைடில் எழுதிக்கிறேன், ஸ்பேஸ் இல்லாதனால. கான்ட்ராக்டி லைபிலிட்டி சைட்லேயும் போடலாம், இல்லை இந்த சைட்லேயும் போடுறதா இருந்தால் WIPலேருந்து லெஸ் பண்ணி போடணும். கான்ட்ராக்டி அக்கௌண்ட்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 12,80,000. நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ், அதுவும் லைபிலிட்டி சைடில் வரும். 81,200 கிரெடிட்டார்ஸ். நெக்ஸ்ட்டு
land and building cost. So land and building cost எவ்வளோ 74,000. Next machinery costing பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் வந்து பேங்க்கு 45,000 கொடுத்துருக்காங்க பேங்க் பேலன்ஸு. நெக்ஸ்ட்டு மிஷினரி வந்து காஸ்ட் ஆஃப் 52,000 ப்ளஸ் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா மிஷினரி? ஓகே, நம்ம ஒன்றோட போஸ்ட் பண்ணிட்டு வந்து போட்டுக்கலாம். சரி, இப்போ நான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டூ மெட்டீரியல் 6 lakhsன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். மெட்டீரியல் 6 lakhs. டைரக்ட் லேபர் இஸ் 8,30,000. $30,000 ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் 40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் மெஷினரி ஆன் சைட் இஸ் 1,60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 1,60,000 இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு என்ன நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்? இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டாக போயிடலாமா? The contract 7 was begun on 1st January 2015. The contract price is 24 lakhs. Contract price வந்து 24 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? The customer has so far paid 12,80,000 being 80% of the work certified ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது cash received is 12,80,000. The 12,80,000 is nothing but number 80% of work certified. So 12,80,000 cross multiply பண்ணிக்கலாம். 1,80,000 into 100 divided by 80. 200 divided by 80. So it gives me 16 lakhs. So the 16 lakhs is nothing but my work certified. By work in progress, work certified 16 lakhs. கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? On the cost of work done since certification is estimated at 16,000. அப்படின்னா ஒர்க் அன்சர்டிஃபைடுன்னு அர்த்தம். the cost of the work done since certificationக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஒர்க் சர்டிஃபைடு. ஒர்க் அன்சர்டிஃபைட் 16,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு trial balance was okay, the cost of work is certified is 1,16,000. 31st December 2015. After the above trial balance was extracted, machinery costing 32,000 were returned to stores ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் தென் ஆன் சைட் வேர் 27,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சைடில் போகணும். ஸோ நான் அந்த இது எடுத்து எழுதுறேன். மெட்டீரியல் தென் ஆன் சைட் வேல்யூஸ் 27,000. மெட்டீரியல் at site 27,000. ஓகே, இந்த சைட்டுக்கு வருது நமக்கு இங்கே அசட் சைட்லேயும் வரும். ஸோ மெட்டீரியல் சைட் 27,000. அடுத்து நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? Provision to be made to the direct labor due is 6,000. Provision to be made for direct labor due is 6,000னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் லேபர் is 6,000. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஃபார் த டெப்ரிசியேஷன் ஆஃப் மிஷினரி 12.5% ஆன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் இங்கே லைபிலிட்டி சைடில் வரும் இல்லையா? ஸோ அதுவும் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் லேபர் இஸ் 6,000. ஸோ இப்போது நான் வந்து
இப்போ depreciation of all machinery is nothing but your மிஷினரின்னு கொடுத்துருக்காங்க, பிளான்ட்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் இங்கே டேரெக்டாக போட ஆரம்பித்தேன். ஸோ மெட்டீரியல் யா இதை நான் அழைச்சிடுறேன். ஸோ பிளான்ட் வந்து அதாவது மிஷினரி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, காஸ்ட் வந்து 52,000 கொடுத்துருக்காங்க. இந்த வந்து 12 months நம்மளுக்கு தெரியும். ஸோ அது போட தேவையில்ல, டேரெக்டாக நம்ம வந்து 12.5% போடலாம். 12/5 நான் போட்டுக்கிறேன், 12/5%. அண்டு நெக்ஸ்ட் வந்து 1,60,000 மெஷினரி ஆன் சைட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மிஷினரி ஆன் சைட் 1,60,000. ஸோ அதுக்கும் நான் டெப்ரிசியேஷன் போட்டுக்கிறேன் இன்டூ 12.5/100. So this gives me 6,500 and this one gives me the multiply பண்ணனா I get 20,000. This is nothing but this machinery is used on site. So இது contract accountல வரும். என்னது 1,60,000 யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. So depreciation machinery for 20,000. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் போடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டெப்ரிசியேஷன் யூஸ் பண்ணிக்கோ இல்லையா, இந்த மிஷினரிக்கான இந்த டெப்ரிசியேஷன் வந்து பிளான்ட் P&L அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ டூ டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்னு போல மிஷினரி போடலாம் ஒன்று தான். ஸோ 6,500. ஸோ இது இங்கே போய்டும், இது கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணனால ஸோ இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் போயிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 1,60,000ல் 52,000 நான் வந்து ஆட் பண்ணனா ஐ கெட் 2,12,000. அதில் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி 63,000 ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 26,500. ஸோ 26,500 26.5 அதாவது இந்த ரெண்டு அமௌண்ட்டும் 26,500. அதுதான் நான் 26.5 நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா ஐ கெட் 89,500. ஸோ இதுலேருந்து இந்த மிஷினரி டோட்டல் மிஷினரியிலேருந்து டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணனா ஐ கெட் 1,22,500. ஓகே, ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த WIP இங்கே வரணும். ஸோ WIP work certified is 16 lakhs. Work uncertified is this 16,000. And material on site அதை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ டேரெக்டாக நம்ம இப்போது கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் வந்து டேலி பண்ணிடலாம். ஸோ 16 lakhs 43,000 வருது. 16,43,000 இங்கே ஆட் பண்ணோன்னா 8 lakh 9 lakhs 14 கம்மியாக வருது. ஸோ நம்மளுக்கு நோஷனல் ப்ராஃபிட் வருது இந்த சைடில். $1,47,000 as notional profit. ஸோ இந்த நோஷனல் ப்ராஃபிட் நான் எப்படி பிரித்து கொடுப்பேன்னா நான் இங்கே தனியாக இங்கே எடுத்து எழுதுறேன். ஸோ பை notional profit is 1,47,000 to P&L account WIP reserve என்னோட notional profit எவ்வளோ 1,47,000 into
more than 50% of work நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் 2/3 into 80% is being paid from the work certificate கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 12,800 பார்த்தோம், அதாவது 12,80,000. ஸோ 80% of cash received. அதாவது 2/3 எப்படி நான் டிரைவ் பண்ணேன்னா, இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ 24,000, அதில் 16,000 ஒர்க் சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ மோர் தேன் 50% மேலேயே நமக்கு ஒர்க் சர்டிஃபை இருக்கு. அதனால தான் 2/3 நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் கேல்குலேட் பண்ணேன்னா மை அல்டிமேட் வேல்யூ would be 78,400 வரும். இது பிஎன்எலுக்கு போயிடும். மிச்சம் பேலன்ஸ் அமௌண்ட் இதுலேருந்து இது லெஸ் பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 68,600. 47,000. Oh yeah. So அடுத்து ஓகே. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் ஒன் செகண்ட் 1,47,000 into 2/3 into 80%. ஓகே, கரெக்ட் தான். ஸோ இந்த பிஎன்எல்லுக்கு இந்த அமௌண்ட்டு தான் வந்து எனக்கு பிஎன்எல்ல எனக்கு வந்து கிரெடிட் சைடில் போய்டும். ஸோ 2/, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எவ்வளோ 78,400 to நெட் ப்ராஃபிட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா calculator யூஸ் பண்ணுறது பெட்டர். 1,34,000 3,400 minus 6,500 gives me 96,900. ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் தான் எனக்கு இங்கே போயிடும். இங்கே ஆக்சுவலி இங்கே வரணும் இந்த நெட் ப்ராஃபிட். நான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே எழுதி எழுதுறேன். நெட் ப்ராஃபிட் ஆஃப் 96,900. நெக்ஸ்ட் இந்த WIP ரிசர்வ் போச்சு இல்லையா, அது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வரும். WIP ரிசர்வ் எவ்வளோ 68,600. இதில் டோட்டலாக ஆட் பண்ணனா ஸோ இது எல்லாம் டோட்டலாக நான் ஆட் பண்ணனா திஸ் அமௌண்ட் ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணனா I get, let me use the calculator, 1,22,500 plus 74,000 plus 45,000 plus 27,000 plus 1,16,000 plus 60,000. Okay, so 18,84,500. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் சேம் இதே அமௌண்ட் தான் எனக்கு வரணும். ஸோ இது போட்டோன்னா 1,900 2,500. Okay. எஸ், சேம் டு சேம் வருது. ஸோ நம்ம கம்ப்யூட் பண்ண ஆன்சர் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் illustration நம்பர் 19th illustration. இவ்வளோ தான்.